சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம். 6வது ரவீந்திரநாத் 6வது ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? 6வது ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மாலா ஸ்ரீலால், ஆப்ஷன் பி சுக்ரிதா பால்குமார், ஆப்ஷன் சி விபா சிங் சௌஹான், ஆப்ஷன் டி நமிதா கோகுலே. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்தலாம். 6வது ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் சுக்ரிதா பால்குமார். அடுத்ததா இன்னைக்கான 2வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 75வது குடியரசு தின விழாவின் தலைமை விருந்தினராக பங்கேற்பதற்கு இந்தியா வந்த தலைவர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் அதிபர், ஆப்ஷன் பி எகிப்து அதிபர், ஆப்ஷன் சி டான்சானியா அதிபர், ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா அதிபர். 75வது குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்பதற்கு இந்தியா வரவுள்ள தலைவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் அதிபர். அடுத்ததா இன்னைக்கான 3வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தற்போது பட்டியலிடப்பட்ட சாதியினர் தகுதி நிலையானது எந்த பிரிவினருக்கு வழங்கப்படவில்லை? தற்போது பட்டியலிடப்பட்ட சாதியினர் தகுதி நிலையானது எந்த பிரிவினருக்கு வழங்கப்படவில்லை? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சமணர்கள், ஆப்ஷன் பி பௌத்தர்கள், ஆப்ஷன் சி இந்துக்கள், ஆப்ஷன் டி சீக்கியர்கள். இன்னைக்கான 3வது கேள்வி: தற்போது பட்டியலிடப்பட்ட சாதியினர் தகுதி நிலையிலிருந்து எந்த பிரிவினருக்கு வழங்கப்படவில்லை? கேள்விக்கான சரியான பதில் சமணர்கள். அடுத்ததா இன்னைக்கான 4வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவிற்கு மதிப்பின் அடிப்படையில் அதிக அளவில் எண்ணெய் விநியோகம் செய்துள்ள நாடு எது? பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவிற்கு மதிப்பின் அடிப்படையில் அதிக அளவில் எண்ணெய் விநியோகம் செய்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி ஈராக். பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவிற்கு மதிப்பின் அடிப்படையில் அதிக அளவில் எண்ணெய் விநியோகம் செய்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ரஷ்யா. அடுத்ததான் இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் வருடாந்திர பண வரவில் 100 பில்லியன் டாலர்கள் என்ற வரம்பினை கடந்த உலகின் முதல் நாடு எது? வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் வருடாந்திர பண வரவில் 100 பில்லியன் டாலர்கள் என்ற வரம்பினை கடந்த முதல் நாடு எது?
கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி பிரேசில், ஆப்ஷன் சி சவுதி அரேபியா, ஆப்ஷன் டி இந்தியா. வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் வருடாந்திர பண வரவில் 100 பில்லியன் டாலர்கள் என்ற வரம்பினை கடந்த உலகின் முதல் நாடு எது? சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். காவிரி நடவடிக்கையானது சமீபத்தில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? காவேரி நடவடிக்கையானது சமீபத்தில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சூடான், ஆப்ஷன் பி உக்ரைன், ஆப்ஷன் சி துருக்கி, ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். காவேரி நடவடிக்கையானது சமீபத்தில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்கானிஸ்தான். அடுத்ததான் இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். லாண்ட்ரோமேட் நாடுகள் என குறிப்பிடப்படும் 5 நாடுகளில் முன்னணியில் உள்ள நாடு எது? லாண்ட்ரோமேட் நாடுகள் என குறிப்பிடப்படும் 5 நாடுகளில் முன்னணியில் உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி சிங்கப்பூர், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி துருக்கி. கேள்வி இன்னொருமுறை பார்க்கலாம். இன்னைக்கான 7வது கேள்வி: லாண்ட்ரோமேட் நாடுகள் என குறிப்பிடப்படும் 5 நாடுகளில் முன்னணியில் உள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா. அடுத்ததான் இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 355வது சட்டப்பிரிவானது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் விதிக்கப்பட்டது? 355வது சட்டப்பிரிவானது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் விதிக்கப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர். 355வது சட்டப்பிரிவானது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் விதிக்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் மணிப்பூர். அடுத்ததான் இன்னைக்கான 9வது கேள்வி என்னன்றது பார்ப்பது. சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார்? சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மதராஸ், ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி கொல்கத்தா. சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா எந்த மாநிலத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார்? கேள்விக்கான சரியான பதில் மதராஸ். அடுத்ததான் இன்னைக்கான 10வது கேள்வி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி என்னன்றது பார்க்கலாம். 2023ஆம் நிதியாண்டில் வாராக் கடன்கள் நிர்வாகத்தில் சிறந்து விளங்கிய வங்கி எது? 2023ஆம் நிதியாண்டில் வாராக் கடன்கள் நிர்வாகத்தில் சிறந்து விளங்கிய வங்கி எது? ஆப்ஷன் ஏ பாரத் ஸ்டேட் வங்கி, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா வங்கி,
ஆப்ஷன் சி இந்தியன் வங்கி, ஆப்ஷன் டி கர்நாடகா வங்கி. 2023ஆம் நிதியாண்டில் வாரா கடன்கள் நிர்வாகத்தில் சிறந்து விளங்கிய வங்கி எது? கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா வங்கி.